ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை சரி ஒரு எபிசோட் பார்க்கலாம், நல்லா இருக்கா இல்லையான்ட்டு என்னென்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன். பட் பார்த்ததுக்கப்புறம் சரி சூப்பராக இருக்குது, ஒன் டைம் போட்டால் என்னென்னு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும். நீங்களே ஒரு எபிசோட் பாருங்கள், அப்படியே நீங்கள் உங்கள் டீனேஜுக்கு போய் உங்கள் க்ரஷ்ஷை பார்த்த ஃபீல் கொடுக்கும். ஒன்லைனர் சொன்னால் இந்த கதை கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். சரி, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கலகலன்னு யார்கிட்டயோ காலைல பேசிட்டு போயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பேசுறது வேறு யார்கிட்டையுமே இல்லை, அலெக்ஸாட்ட தான் அப்படி உழுந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா, இவ ஒரு ஆர்கிடெக்டாக நல்லா பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க அம்மா அப்பாவோட கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறா. இவ போகிற நேரம் கரெக்டாக மழை வேற பெய்ய நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ 2-3 ஸ்லைட்ஸில் ஃப்ளாஷ்பேக்காக வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. அவள் செக்ரட்டரி கூப்பிட்டு வெளியே கொண்டு வர சொல்கிறா. அவருக்கு கொண்டு வந்தோடனே சரி குடுன்ட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போய் இன்னைக்கு மீட்டிங் எப்படி போகுதுன்னு தெரியல, எப்படியாச்சும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா கிட்ட பேசலான்ட்டு போகிறா. அவங்க 2 பேரும் வந்து வராததுமா ஒரே விஷயமா, இந்த மாதிரி நாங்கள் அட்வொகேட்டை செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம கம்பெனிக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அலெக்ஸ் தான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே சரியான கடுப்பாயிடும். அத்தனை பேத்தில் உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா என்னன்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்க. அவர் நம்ம கம்பெனிக்கு கரெக்டாக பொருத்தமாக இருப்பார், ஏதோ பாஸ்ட் உங்களுக்குள்ளே நடந்துருச்சு, இப்போ மூவ் ஆன் ஆகிறது தானே கரெக்டுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை. ஏன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே கலகலன்னு பேசுகிற நாட்டையான பொண்ணு. அவளை சுற்றி 4 பொண்ணுங்க இருக்காங்களே, இந்த 4 பொண்ணுகளுமே அப்படி தான், எல்லாம் ஒவ்வொரு ரகங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயினில் அவங்க கேங்கும் சரி, என்னதான் சரக்கடிச்சு சேட்டையெல்லாம் பண்ணாலும் அவளுக்கு எப்போவுமே அவளுக்கு ட்ரீம்ஸ் ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிறத கைவிடக்கூடாதுன்ட்டு எல்லா கொள்கைகளோட சுத்தரவளுக. சரி வாங்க இப்போ நம்ம ட்ரீம்ஸுக்காக ஒரு சரக்கு போடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்து ஒரே அமக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டிருக்கால அந்த பிள்ளைக்கு ஒரு க்ரஷ் இருக்காமா, அதோ அவன் தான் என் ஆளு அப்படின்ட்டு அவளை காட்டிக்கிட்டு இருக்க. சே சூப்பராக இருக்காண்டி அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அங்கே அலெக்ஸ் உட்காந்துட்டு பாரு. நம்ம ஹீரோ அவரை பார்த்தோன்னே அப்படியே உருகிற மாதிரி இருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னே வச்சுக்கலாம். இவ கண்ணு வைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடி பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னா அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க. சரி வா நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குங்கிறா, போய் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க ஊர் பொண்ணுங்களாம் சரக்க போட்டு போய் பேசுவாங்க போல். நல்லா கும்முன்னு சரக்க போட்டு போய் வாங்கடி போய் பேசலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக போய் பேசுகிறாளுங்க. அங்கே போய் அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி என் பேர் சாம், உங்களுக்கு என்ன பார்க்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். சாரி இப்போ நான் வெளியே போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சாமோட க்ரஷ் பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடிடுறேன். நம்ம ஹீரோயின் போன வேலை என்ன, அவளை சைட் அடிக்கிறது தானே, டக்குன்னு சைட் அடிச்சுட்டு சரி வா போகலாம் அப்படின்ட்டு வந்துடுறா. ஆனால் அந்த கேலக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல். அவள் கொஞ்சிக்கிட்டு இருக்கா, இவன் மூஞ்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ரூம் வந்தானே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நூடுல்ஸ் தான் சாப்பிட்றா. ஏன்னா இவங்க செலவு சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, இருக்கிற காசை வச்சு சோத்துக்கு வேணும், அப்புறம் கிட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஆர்கிடெக்ட் அப்படின்ட்டு எல்லாம் அவங்க ட்ரீமில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேட்குறா. இல்லையே, அவன் பார்க்க பணக்காரன மாதிரி தெரியுது, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பணக்கார பசங்களே பிடிக்காது அப்படின்ட்டு ஹீரோயின் முருட்டிக்கிட்டு இருக்கா. சரி நீ டாப்பிக்கை மாற்றாம உண்மையை சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிக்கிட்டா. ஏன்னா என்ன சொன்னாலும் அவள் ஃப்ரெண்டு நம்ப போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆமாம் அவன் பார்க்கவே சூப்பராக இருந்தாண்டி அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம வேலை என்ன படிக்கிறது தானே அதை பார்ப்போன்ட்டு நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி முடிச்சுட்டு உட்கார வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க வேலை எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. சரி இரு நானும் வரேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் நைட்டு 2 மணிக்கு உட்கார வச்சு சாப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க. ஊருக்குள்ள கப்பிள்ஸ் சுற்றினா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வயிறு எரியுது, முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே முறைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர்லாம் கீழே போட்டுற. லிஃப்ட்டில் பார்த்தா யாரோ வந்து ஏறுறாங்க. பார்த்தா அலெக்ஸு, அவன் வேற கிட்ட வந்து நல்லா லிஃப்ட்டில் ஜூம் பண்ணி பட்டன் அமுத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ இருக்கா அப்படியே உள்ளே இருந்து பட்டாம்பூச்சியெல்லாம் அப்படியே பறக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அப்பா கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்க. அலெக்ஸன்ட்டு அவங்க அப்பா பேசுறதுல இவன் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கா. பத்தாததுக்கு அவன் பேக்கை வேற எடுத்து மாட்டி விட்டுட்டு போக இவளா புண்ணுகையில் பூத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாரையோ மீட் பண்ண வந்திருக்கா. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க தான். அவங்க பேர் செவி. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்க, பாவம் போச்சாது அப்படின்ட்டு பார்க்க வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா போல். அதை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஏதோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நீ லக்கிடா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அலெக்ஸன்ட்டு ஐடியா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி புது க்ரஷ் வந்திருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு. ஆனால் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மூஞ்சியே மாறிடுது. அவன் ஏதோ இவன் மேலே ஒன் சைட் க்ரஷ் வச்சிருப்பான் போல். நான் இருக்கும்போது மற்ற பசங்க எதுக்கு அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அதனால தான் உன்னை நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன், இந்த சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருந்தான் தெரியுமா, அப்படியே மேகத்துலேருந்து பறந்து வந்தான்டா, சரியாக இருந்தான்டா அப்படின்ட்டு இவ வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உட்காந்து அவன் ஃப்ரெண்டு தலையெழுத்துங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பஸ்ஸே வரல, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு
ஹீரோ பார்த்தோன்னே அப்படியே புல்லரிக்குது. வாய்க்குள்ளேயே வெக்கத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ச்சே என்ன மழைல சரியான மழை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாம் நான் கூட கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ என்கிட்ட தான் பேசுகிறீங்களா, சரி சரி அப்படின்ட்டு இவ வேணும்னே பண்ணிட்டு தெரியாத மாதிரியே ஃபோன் போட்டு ஏய் எங்கடி இருக்க, நான் இங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்கேன், ச்சே நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை, நான் என்ன ஆளாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இவ சிங்கிளுங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் வேறு வந்துடுது. அப்போ இவ யாருக்குமே கால் பண்ணலன்னு தெரிஞ்சிடுது. ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு உட்கார. ஆமாம் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா லாயருக்கு படிச்சுட்டு இருப்பாரு, அதை சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவள் தான் ஒரு ஆர்கிடெக்டே, அதையும் சொல்லிட்டு இருக்கா. நல்ல காலேஜ் தான் போலன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ஸ்கூலு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மழை பெய்ய இவங்களோட லவ் ஸ்டோரி அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கரெக்டாக பஸ்ஸு வேறு வந்துட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பி குடுகுடுன்னு மலையில் ஓடிடுப்பா. வீட்டுக்கு போனோடனே முதல் வேலையாக இந்த மாதிரி நடந்தது பேசினது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குரூப்பில் போட்டு விட்டுட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஷன் சொல்ல சரின்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேம்பஸ் இருக்குல்ல அங்கேயே போகிறாங்க. ரெண்டுமே பக்கத்தில் தான் போல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மேக்கப்பையும் பூசிட்டு வர அங்கே ஹீரோன்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறா. பட் ஃபஸ்ட்டு ஏமாந்து போயிடுறா. அடுத்து நிஜமாலுமே ஹீரோ வராங்க. அவங்க ஃப்ரெண்டு டே உண்மையாக வராண்டி பாடுறின்னு இருக்க. இந்த டைம்லாம் நான் உசாரு ஏமாற மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடு பார்த்து தொல்லடி அப்படின்னு திருப்பி விட அங்கே பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் இருக்கா. இவளுக்கு ஹீரோ பார்த்தோன்னே புல்ல இருக்குது, மச்சி ஆளை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே சே கூடையே சுற்றிட்டு இருக்கா பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் இருக்கால அவள் வந்துடுது. இப்போ நான் உங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணணும், நான் வேணா பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவோட கேங் இருக்குல்ல அங்கே போய் இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் பார்ட்டி இருக்குது, நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட ஹீரோ வரலன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மூஞ்சியே மாறிட்டுருக்கு. அங்கே பார்ட்டியெல்லாம் போயிட்டுருக்க. ஹீரோயின் மட்டும் எப்படிரா இவனை மடக்கிறது, நம்ம இப்படிலாம் பேசலான்ட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு பைத்தியமே பிடிக்குதுடி அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாங்க. வந்தோடனே பிள்ளைக்கு வெக்கத்தை பார்க்கணும். நேராக போய் இப்போ பாரு இன்னைக்கு எப்படியாச்சும் நான் மடக்கியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கா. இப்படியே உட்காந்துருக்காது லூஸு, போய் பேசு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிவிங்ல சகோதரம் போல் அவங்க பாட்டி கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் போய் என்ன பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு எது கேட்டாலும் சரி ஹீரோ ரெண்டே வார்த்தையில் முடிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சரியான காண்டாயிடுது. இன்னடி அவன் எதாக இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில் முடிச்சு விட்டுறான் அப்படின்ட்டு இருக்கிற. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நச்சிட்டு இருக்காங்க. அவர் கரெக்டாக போக ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு கொடுத்து விட்டுறா. அங்கே ஹீரோயினுக்கு போனோடனே ஒரே குஷி. வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு பேச ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜென்டில் மேனுங்கிறது அப்படியே சைட் பை சைட் போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரோட் கிராஸ் பண்ணி வந்தோடனே ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுட்ருக்க. இவ பார்த்தீங்கன்னா அங்கால பரமேஸ்வரி மாதிரி நல்லா பெரிய பேராக சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பெரிய பேரா அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் வேணா லவ்னு கூப்பிடுங்களேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளிட் லைன் ட்ரை பண்ணுறா. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது ங்கிற மாதிரி. ஆக்சுவலாக என் பேர் லூனா, நீங்கள் அப்படியே கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வாங்கி பார்த்துட்ருக்கா. இவ்வளோ தூரம் சர்ச் பண்ணி எனக்கு மாட்டவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல ஹீரோ என்ன புரியல அப்படின்ட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை இவ்வளோ பெரிய பேராக இருக்குல்ல அதை சொன்னேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரை மாற்றிட்டு இருக்கா. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்க. ஐயோ என்னையா பண்ணுற ஃபாலோ பண்ணிட்டு போயா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. அங்கே போய் ஸ்கூலுக்கு போய் இவளுக்கு இதே பொழப்பில் தான். பாரு நேற்று இந்த மாதிரி நான் அக்செப்ட் பண்ணேன், இன்னுமே ஃபாலோ பண்ணல, ஒருவேளை என்ன பிடிக்கலையா அவனுக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கா. நானே போய் வெளியே பேசினங்காட்டி என்னை வெறுத்துட்டானோ என்னமோ, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இல்லாததெல்லாம் புலம்பிட்டு இருக்க. கரெக்டாக ரெக்வஸ்ட் அக்செப்டட்னு வருது. வந்தோடனே கிளாஸ்ன்னு கூட பார்க்காம அவள் ஃப்ரெண்டு கூட உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே குசியில் ஒரு ஆட்டம் போடுவா பாருங்க. அவளுக்கு 32 பல்லையை காட்டிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஆரம்பித்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ரெண்டு பேரும் இன்ஸ்டாவில் பேசுறது என்ன, அது பண்ணுறது என்ன, இது பண்ணுறது என்ன. நம்ம ஹீரோயின் காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல இன்ஸ்டாவில் ஃபில்டர் போட்டு போஸ்ட் போட ஹீரோ லைக் போட்டால் தான் அவளுக்கு நாளே ஓடிட்டுருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி ஃபுல்லாக சேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடிக்கல. ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி அப்பாவியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து வெனஸ்டே ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வேணுனே அவன் கேம்பஸ்க்கே போய் உட்காந்துட்டு என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க, நான் சும்மா ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு வேணுனே பேசிகிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால தான் நான் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு வந்தேன்னு பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு இருக்கான். சரி இவ்வளோ கட் பண்ணி விட கரெக்டாக ஹீரோக்கு வேறு கோவம் வந்துருச்சு. நீ பேசு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டான். ஹீரோயினுக்கு என்ன ஏதுனே புரியல. 2 நாளாக பேசவே இல்லை அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ விடு ஹீரோ வர இடம் எனக்கு தெரியும், நாம போகலாம் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நைட்டை ஹீரோவோட கிளப்புக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கடி அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று ஆளுக்கு ஒரு பக்கம் சுத்த போகிட்டு இருக்க. சாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாண்டடாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸு வந்துட்டான். வந்த
உடனே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த உடனே கரெக்டாக இவள் பார்க்கலான்ட்டு போக அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பையன் கூட இருக்கிறத பார்த்துட்டு கோச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொரு பையன் வந்து இந்தாங்க இன்னொரு பாட்டில் குடிங்கன்னு சொல்ல அவன் அதையும் பார்த்துட்டான். எனக்குன்னே வருவீங்களாடான்ட்டு இவ அப்படியே விரக்தியின் உச்சக்கட்டத்தில் தனி அடிச்சிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற கிளப்புக்கு போகலான்ட்டு ஒரு கால் பண்ணி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவ திரும்புறா. ஆனால் பார்த்தீங்கன்னா வெட்ட நிற்கிறதுக்கு கூட சத்தம் இல்லை. கரெக்டாக முழிச்சு பார்க்குற யாரோ பெட்ல படுத்துட்டு இருக்கா. யாரா இது என்ன எதுன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு வெளியே வந்தா அங்கே ஆலெக்ஸு சும்மா இல்லை அப்படியே அவன் ஷர்ட் மாற்றிக்கிட்டு இருக்க. ஹீரோட அப்படியே பார்க்கணுமே உச்சையை தலையில் வச்ச மாதிரி உருகிட்டு பல்ல இழிச்சிட்டு இருக்கன்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ஆகவே ஆகாதுன்ட்டு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவர் ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் புது ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்க எது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கடைக்கடைன்னு போய் கமெண்ட்டில் டைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோடு எப்படி போடலாம் அப்படின்ட்டு. ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.